வாய் நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியார்க்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வள்ளி அம்மை மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மேடம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மேடம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க டாபிக் மனமும் செயலும் அப்படின்றதுதான். அதாவது மனம் செயல் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய நினைச்சுப்போம் இல்லையா? நம்ம மைண்டு தான் நமக்கு எல்லாம் சொல்லுது, நம்ம அதை வச்சுதான் நம்ம பண்றோம் அப்படிலாம். ஸோ மனசுல இருந்து செயலா, செயல்ல இருந்து மனசா அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ நான் சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நம்ம பேசுவோம். இப்ப பொதுவா நம்ம எல்லாருமே சொல்றது நான் கோவமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கோவம் வருது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. போனை அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால யூஸ் பண்ணாம இருக்க முடியல. இந்த மாதிரி தினம் தினம் நம்ம இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுதான். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறோம், மாத்திக்க முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதைத்தான் நம்ம இப்ப பொதுவா ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். அதாவது அதையெல்லாம் அடிக்ஷன் ஏன் தீவிரமா சொல்றோம் அப்படின்னா, அதெல்லாம் அவங்களையும் பாதிக்குது, உடல் அளவுலையும் மனசளவுலையும் சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்கிறதுனால நம்ம ரொம்ப அது பெரிய விஷயமா நினைக்கிறோம். இந்த விஷயங்கள் நம்மள ரொம்ப அந்த அளவுக்கு பாதிக்கல, ஆனா கூட இதெல்லாமே அடிக்ஷன் தான். சொல்லப்போனா நம்ம அதுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறது தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்டுப்பட்டு அடிமையாகி மாத்திக்க முடியலனாலே நம்ம அடிமையாயிருக்கோம் தான் அர்த்தம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையாகி நம்ம இருக்கிறோம் அப்படின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ, அதே அளவுக்கு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட விஷயம் நம்மளால வெளியவே வர முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, அதுல இருந்தெல்லாம் நிச்சயமா நம்மளால வெளியே வர முடியும். என்ன மாதிரி அடிக்ஷனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரம் இதுவா இருந்தாலும் சரி வெளியே வர முடியும். அதாவது ட்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு மொபைல் அடிக்ஷனா இருக்கட்டும், காலையில 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் ஃபேஸ் பண்றோமோ அது எல்லாத்துல இருந்துமே நம்மளால வெளியே வர முடியும். அடிமை ஆக்கப்படுறோன்றது எவ்வளவு தூரம் உண்மையோ, அதே அளவுக்கு உண்மைதான் நம்ம வெளியே வர முடியும் அப்படின்றதும். ஸோ இது நமக்கு விஷயம் தெரியாம நம்ம இருக்கிறோம். எப்படியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். இப்போ இத பத்திலாம் நம்ம கொஞ்சம் டீப்பா என்ன எப்படி இந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம எப்படி உள்ள வர்றோம், இத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா, ஆரம்பத்துல ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பழக்க வழக்கமா தான் எல்லாமே உருவாகும். பழக்க வழக்கம்னா என்ன அப்படின்னா, ரெகுலரா எந்த விஷயத்த நம்ம செய்யறோமோ தொடர்ந்து. இப்ப காலையில எந்திரிச்சு எனக்கு சூரிய உதயத்தை பார்க்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னா, நான் வீட்ல இருக்கும் போதெல்லாம் போய் பார்க்கிறேன் அப்படின்னா அது ஒரு பழக்கம். அடுத்து எனக்கு உடம்பு சரியில்ல, நான் வெளில ஏதோ வேற வேலையா போயிட்டேன், அப்ப கூட எனக்கு அத பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. நான் பார்க்கிறேன். அப்ப அது பார்த்துறணுன்றது டிஃபால்ட்டா எனக்கு உள்ளேயே எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சா இத நான் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ பழக்கவழக்கமா இருந்தது. அடுத்து குணமா மாறும். ஹேபிட்டா இருந்தது கேரக்டரா மாறும். ஸோ இதுவரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அடிக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அது இல்லன்னா எனக்கு என்னவோ செய்யும் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ பொதுவா இப்ப பாட்டு கேட்டுட்டே நான் சமைப்பேன். அது ஒரு பழக்கமாகும். அப்புறம் அதுவே நமக்கு குணமாகும். கொஞ்ச நாள் பொறுத்து கூட யாராவது நம்ம பேசிட்டு சமைக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தெல்லாம் போனா கூட, அப்ப நம்மளால அத பண்ண முடியாது. நமக்கு பாட்டு கேட்டே சமைக்கிறது பழகியிருக்கும். இந்த விஷயம் நம்மள ரொம்ப பாதிக்காது. அதனால நம்ம இத ஒரு அடிக்ஷன் இல்லன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். அது இல்லாம என்னால இருக்க முடியாது. இப்போ நார்மலா பாட்டு கேட்டுட்டே சமைக்கிறேன். இப்ப வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க. வேற ஒரு சூழ்நிலைன்னா, அதுக்கேத்த மாரி என்னால மாத்திக்க முடியல. நான் இப்படியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ இத நான் நான் சொல்றது ஒரு சாதாரண விஷயத்த வச்சு சொல்றதுனால, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அடிக்ஷனா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். பட் எத என்னால
மாத்திக்க முடியல. நான் எப்படி செஞ்சேனோ அப்படியே தான் என்னால செய்ய முடியுது. அது இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னாலே அது வந்து ஒரு அடிக்ஷன் தான். ஸோ ஆனா ஈஸியா நம்மளால வெளியில வர முடியும். அம் இந்த சின்ன விஷயம், இந்த பாட்டு கேட்கிற விஷயத்துல எப்படி உங்களால வெளிய வர முடியுதோ, அதே மாரி பெரிய விஷயத்துலயும் வர முடியும். ஸோ அப்படின்றது நம்ம வந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு உண்மை அது ஆக்சுவலா. சரி, இந்த பழக்கவழக்கம், இந்த குணம், இந்த ஒரு அடிமைத்தனம் இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே நம்மளுடைய செயல்களுக்கு ஏத்த மாரி தான் வந்து உருவாகுது. நம்மளோட செயலால தான் உருவாகுது. இப்ப முதல்ல நான் போய் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நான் ஆரம்பிக்கிறேன். காலையில எழுந்தோன நான் சூரிய உதயத்த பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம மைண்ட்லயோ இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சூரிய உதயத்த பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்? அந்த செயல நம்ம தான் செய்றோம். நமக்கு தோணுது செய்யணும்னு. ஆனா செயல் யாரு செய்றா? நம்ம தான் செய்றோம். ஓகே, நம்ம போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம செய்ற செயல வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? ஓகே, இவங்க காலையில எந்திரிச்சோனே இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ரொட்டீனா மெமரியில போட்டு வச்சுட்டு நம்மள செய்ய வைக்குது. இன்னும் சில விஷயங்கள எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்போட பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாரி ஓட்டுறாங்களா அப்படின்னா இல்ல. ஒருத்தவங்க வந்து ரைட் சைட்ல இருந்து ஏறுவாங்க. ஒருத்தவங்க லெஃப்ட் சைட்ல இருந்து ஏறுவாங்க. ஒருத்தவங்க கால தூக்கி போட்டு சீட்ல உட்கார்ந்துட்டு ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இப்டி பெடல் பண்ணி ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி வேற வேற மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ எந்த விஷயத்துல நம்ம மொதல்ல பழக ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா, நீங்க எப்படி சைக்கிள் ஓட்டுவீங்கன்னு கேட்டா நமக்கு சொல்லக்கூட தெரியாது. ஆனா நான் காலையில போய் சைக்கிள் எடுத்தோம்னா நம்ம ஓட்டிருவோம். அந்த அளவுக்கு மனசு வந்து அந்த நம்ம பழக்கவழக்கம் எத குடுக்குறோமோ, அத குணமாக்கி, அத அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மள வந்து செய்ய வைக்கும். ஸோ இதுல மனசோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம என்ன குடுக்குறோமோ, அத அப்படியே நமக்கு செய்ய வைக்கிறது தான். ஒரு மெமரின்னு சொல்லலாம். இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலைய தான் நம்மளுடைய மைண்ட் வந்து பண்ணும். இப்ப புரோகிராமிங்ல இருக்கவங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஒரு புரோகிராம் எழுதுறோம் ஒரு விஷயத்த பண்றதுக்காக அப்படின்னா, அந்த எழுதுறத அப்படியே நம்ம நம்ம தான் அத எப்படி என்ன செய்யணும் நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம். நம்ம அத ரன் பண்ணும்போதெல்லாம் அது வந்து அதே மாரி செய்யும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மைண்டுக்கு நம்ம ஃபீட் பண்றோம். எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அது அதே மாதிரி நம்ம வந்து செய்ய வைக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் இத டீப்பா புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்ப சில பேர் இருப்பாங்க. வீட்ல யாராவது வந்து திட்டுறாங்க அப்படின்னா, எங்க இருந்து தான் அவங்களுக்கு அழுகை வருமோ, உடனே அப்படியே கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுரும். இது இது எப்படி அப்படின்னா, இது இது ஒரு பழக்கம் தான். இப்ப சின்ன வயசுல யாராவது திட்டியிருப்பாங்க. உடனே நம்ம ரொம்ப அழுதுருப்போம். அழுதோனே நம்மள வந்து கன்சோல் பண்ணியிருப்பாங்க. அ நமக்கு ரொம்ப சப்போர்ட் குடுத்துருப்பாங்க. "ஐய்யய்யோ! நீ வந்து இவ அழறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல தப்பே இருந்தாலும், அழுகுறவங்களுக்கு வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு அழுதா நமக்கு வந்து அது நெறைய ஆதரவு கிடைக்குது. அப்படின்னு நம்ம மைண்ட் மேபி யோசிச்சிருக்கலாம். அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப யார் திட்டினாலும் நம்ம அழுகணும்னு நெனைக்க கூட மாட்டோம். ஆனா வந்து நமக்கு அழுகை வந்துரும். ஸோ இப்ப மைண்டுக்கு யார் சொல்லிக் குடுத்தா? திட்டுனா அழணும் அப்படின்றது வந்து, அந்த அழுகுறது அப்படின்ற ஒரு ஆக்ஷன வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். திட்டுறதுன்ற ஒரு விஷயம் நடந்தா, அழறது அப்படின்றது இவங்களோட ஆக்ஷன் அப்படின்றத அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த மாரி தான் மைண்ட்ல வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, "நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்" அப்படின்னு அந்த பஞ்ச் டயலாக்லாம் இருக்கு இல்லையா? அது வேற ஒண்ணும் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நான் கேட்க மாட்டேன்றது கிடையாது. உங்க மைண்ட் வந்து முடிவு பண்ணிருச்சு. நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்மளால வந்து செய்ய முடியல. அத நம்ம பெருமையா வந்து நம்ம இப்படி சொல்லிக்கிறோம். என் பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்படிதான் வந்து அடிக்ஷன்ஸ் வந்து உருவாகுது. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து இப்ப நான் சொன்ன மாரி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி தான் நமக்கு வந்து அதே மாரி நம்மள நடந்துக்க வைக்குது. அப்படின்னா, இப்ப நம்மளுடைய செயல மாத்தணும்னா என்ன பண்ணும்? அதுவும் நம்மளோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா? இப்ப எந்த செயல்னால நமக்கு பிரச்சனை? எந்த செயல நம்ம வந்து அடிக்ஷன் நெனைக்கிறோம், நம்ம மாத்திக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, அந்த செயல நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் என்ன ஆகும்? புதுசா ஒரு புரோகிராம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருந்தத விட்டுட்டு. அப்ப அந்த பழைய புரோகிராம்ல எப்படி நம்ம வந்து திட்டுனா அழுதோம் அப்படின்றது ஒரு புரோகிராமா இருந்துச்சோ, இப்ப திட்டும்போது நம்ம கான்ஷியஸா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புது செயலும் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ புதுசா எப்படி நடந்துக்க ஆரம்பிக்குமோ, அந்த மாரி நம்ம வந்து பழக ஆரம்பிப்போம். அகைன் வந்து திட்டும்போதெல்லாம் நான் அழுக மாட்டேன் இனிமே. நான் வந்து கண்டுக்காம போயிடுவேன் அப்படின்னு ஒரே விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா,
எல்லா நேரமும் ஒரே மாதிரி நம்ம நடந்துக்க முடியாது. சில நேரத்துல அழுகணும், சில நேரத்துல எதிர்த்து பேசணும், சில நேரத்துல அவங்கள திருப்பி அடிக்கிற மாதிரி சூழ்நிலை கூட இருக்கலாம். இப்ப சின்ன பசங்களா இருக்கலாம். ரொம்ப ஒரு மாரி கண்ட்ரோல் மீறி போறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம அடிச்சு தான் திருத்த முடியும் அப்படின்னா, அடிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஆக்ஷன் வந்து ஒரே மாரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம ஒரே மாரி ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் நம்ம மைண்ட் வந்து என்ன செய்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டோர் பண்ணி பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன செயல் அந்த நேரத்துல செய்றோம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கவனத்தோட இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகாது. நம்ம அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்கீங்க. ம் எதுவுமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. திடீர்னு கூப்பிட்டு உங்கள டான்ஸ் ஆட சொல்றாங்க மேல வந்து அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல டான்ஸரா இருந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கவல இருக்காது. ஆட ஆரம்பிச்சுருவீங்க. இல்ல தெரியலனாலும் சில பேர் வந்து பரவால்ல எப்படி எனக்கு வருதோ அப்படி நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடுவாங்க. சில பேர் வந்து எப்படி அத அவாய்ட் பண்ணலாம் இந்த சிச்சுவேஷன அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல, கை வலி இந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ஏன் மைண்ட் வந்து ஒரு தடுமாறுது அந்த இடத்துல அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு புதுசு. அதுவரைக்கும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன நீங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. உங்க மைண்டுக்கு தெரியல எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ அதனால அது வந்து தடுமாறுது. இப்ப இந்த ஒரு வாட்டி இத நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அவங்க ஆட சொன்னோனே நீங்க வந்து சமாளிச்சு ஏதோ பொய் சொல்லி எஸ்கேப் ஆயி வந்துட்டீங்க. இல்ல, இல்ல என்னாலலாம் ஆட முடியாது. எனக்கு உடம்பு சரியில்ல, கால் வலி, கை வலின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணும் மைண்ட் இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சோ அடுத்த டைம் இதே மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதே மாரி நீங்க நடந்துக்க தான் உங்க மைண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். ஏன் அப்டின்னா, அதுக்கு வேற எதுவும் தெரியாது. மைண்ட்ல வந்து அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா, போன தடவ நம்ம இப்டி பண்ணோம். இந்த வாட்டி வந்து நம்ம டான்ஸ் ஆடலாமே, என்ன போ ஆடுனா என்ன? அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதுசா ஒரு ப்ரோகிராம ஃபிட் பண்றீங்க. இப்ப இது 2யும் வச்சுச்சுன்னா, அடுத்த தடவ அதே மாரி சிச்சுவேஷன் வரும்போது இது 2மே உங்களுக்கு தோணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவ நம்ம செய்யும்போதும், கொஞ்சம் கவனத்தோட நம்மளோட செயல வந்து என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் கவனத்தோட நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன செய்றோம், அதுக்கு என்ன என்ன நடக்குது, நம்ம அதுக்கு என்ன செய்றோம் அப்படின்றத வந்து மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்குது இல்லையா? அந்த புரோகிராம தான் நான் பேட்டர்ன்னு சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு பேட்டர்னையோ, ஒரு புரோகிராமையோ அது வந்து கிரியேட் பண்ணிக்காது. மைண்ட் வந்து எதையும் உருவாக்கிக்காது. எதுவுமே இல்லாம நில்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செயல் செய்யும்போது நம்ம கவனத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இந்த ஒரு பேட்டர்ன் வர்றதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கப்ல காஃபி போட்டு குடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு காஃபி வேண்டாம், டீ தான் வேணும் அப்படின்னா, அந்த காஃபி குடுத்தவங்கள அவங்கள்ட்ட நீங்க டீன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆனா காஃபி குடுத்துட்டாங்க. அப்போ அந்த குடுத்தவங்கள நம்ம திட்டுவோமா? இல்ல வந்து கப்ப நம்ம வந்து திட்டுவோமா? கப் வந்து அது பாட்டுக்கு அது ஒரு பொருள் அவ்வளவுதான். அதுல எத ஊத்துனாலும் காஃபி ஊத்துனா காஃபி இருக்கும். டீ ஊத்துனா டீ இருக்கும். தண்ணி ஊத்துனா தண்ணி இருக்கும். அவ்வளவுதான் இல்லையா? சோ இப்ப எனக்கு காஃபி வேணும். ஆனா நான் போய் உட்கார்ந்து நீட்டா டீ போட்டு வந்து அந்த கப்ல ஊத்திட்டு வந்து நான் குடிக்கும்போது, "ஐய்யய்யோ! நான் காஃபி தானே நெனச்சேன். நான் எனக்கு ஏன் இப்ப டீ குடுக்குற?" அப்படின்னு சொல்லி கப்ப திட்டுறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமோ, அவ்வளோ ஒரு முட்டாள்தனம் தான் நம்மளுடைய மைண்ட வந்து நம்ம திட்டுறது. நம்ம என்ன சொல்றோம் ஆனா ஊனா, என் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். மைண்ட் தான் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணுது. மைண்ட்ல தான் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது. மைண்ட்னால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? அத வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அத் இப்ப இந்த காஃபி கப்ப திட்டுறது எவ்வளோ ஒரு காமெடியா இப்ப காஃபி கப்ப யாராவது திட்டிட்டு இருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா சிரிப்பீங்க இல்லையா? அந்த காஃபி கப்ப திட்டுனா எவ்வளோ ஒரு காமெடியான விஷயமோ, அந்த மாரி ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய மைண்ட வந்து நம்ம திட்டுறது. என் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது செய்றதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கல்லு தடுக்குனுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அ க நம்ம தான் போய் அந்த கல்லுல இடிச்சிருப்போம். ஆனா என்ன சொல்லுவோம்? கல்லு தடுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். கல்லு வந்து நம்மள தேடி வந்து நம்ம கால்ல வந்து அது தடுக்கல. நம்ம தான் கல்லுல போய் இடிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். எப்பவுமே நம்ம மத்தவங்கள ப்ளேம் பண்ணி இப்போ மைண்டுன்றது நம்ம கிட்ட வந்து சண்டை போட போறதில்ல. "என்ன ஏன் ப்ளேம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அது நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ விஷயங்கள பண்ணுது நமக்கு. தினம் தினம் அது எவ்வளோ விஷயம் பண்ணுதுன்னு நம்ம நெனச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது மேல நமக்கு நன்றி உணர்வு தான் வரும். கோவம் வராது நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகணும். டெய்லியும் நீங்க ஆஃபீஸ் போறீங்க. உங்களுக்கு இந்த மெமரின்ற ஒண்ணு ஒர்க் ஆகலைன்னா எப்படி நீங்க ஆஃபீஸ் போவீங்க? சமையல் பண்ணணும். தினம் தினம் நம்ம ஒரு விஷயத்த சமைச்சு நம்ம பழகிட்டோம். ரைஸ் வச்சு, ஒரு குழம்பு செஞ்சு ஏதோ ஒண்ணு.
அப்போ அதெல்லாம் மறந்து போயிடுச்சு நமக்கு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவோம் நமக்கு? ஸோ மைண்டுன்றது நமக்கு எப்பவுமே உதவி தான் செய்யுது. அதுக்கு வந்து கெட்டது, நல்லதுன்னுலாம் தெரியாது. நீங்க அதுக்குள்ள என்ன போடுறீங்களோ அது உங்களுக்கு காமிக்கும். இப்ப காஃபி கப் எப்படியோ எத ஊத்தி நம்ம ஊத்துறோமோ அத குடுக்குதோ, அந்த மாதிரி மைண்ட் நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அது குடுக்கும். அவ்வளவுதான். ஸோ மைண்டோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம தான் அதுக்குள்ள வந்து என்ன பண்றோம், காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் நம்ம அத அத நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மைண்ட் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கு. நமக்கு எப்பல்லாம் தேவையோ அப்பல்லாம் வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அம் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, கவனமா என்ன வேணும், என்ன வேணான்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ எப்படி அந்த முடிவ பண்றது அப்டின்றதையும் நான் சொல்றேன். இப்ப மைண்ட் வந்து ஒரு பேட்டர்ன வந்து கிரியேட் பண்ணாது. அதுவா கிரியேட் பண்ணாது. நம்ம என்ன குடுக்குறோமோ, அத தான் வந்து ஸ்டோர் பண்ணி எப்பப்ப தேவையோ அப்பப்ப நமக்கு வந்து குடுக்கும் இல்லையா? அப்போ நம்மளுடைய செயல்கள்ல நம்ம கவனமா இருந்தோம் அப்டின்னா, இப்ப நம்மளோட செயல்கள வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். விழிப்புணர்வு உள்ள செயல்கள், விழிப்புணர்வு அற்ற செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் விழிப்புணர்வோட செஞ்சோம் அப்படின்னா, அந்த செயல்னால நமக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலோ, இல்ல வந்து ஒரு அன்ஹாப்பினஸோ, ஒரு கவலையோ நிச்சயமா உருவாகாது. மைண்ட் வந்து பேட்டர்னாவும் அத உருவாக்கிக்காது. ஜஸ்ட் அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தேவைப்படும்போது வந்து குடுக்கும். ஆனா அப்பயும் நீங்க உங்களுடைய செயல்ல கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா, மைண்ட் வந்து புரிஞ்சுக்கும். ஓகே, இவங்க வந்து அவங்களே பார்த்து பண்ணிக்கிறாங்க. நம்ம தேவையானப்ப குடுக்குறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திரும். இப்ப நம்ம அவேர்னஸே இல்ல. விழிப்புணர்வே இல்லாம எல்லா செயல்களையும் நம்ம செய்றோம். மைண்ட் என்ன சொல்லுதோ அத அப்படியே நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, எல்லா செயலையும் அது குடுத்துட்டே இருக்கும். அதுதான் நம்மள டாமினேட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அது சொல்றத நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுறோம் நம்ம வந்து, அந்த நம்மளுடைய மனசுக்கு வந்து நம்ம வந்து அடிமை ஆயிடுறோம். அது வந்து அடிமைப்படுத்தல நம்மள. நம்ம தான் அடிமை ஆகுறோம். நம்ம வாலண்டியரா போயி நான் அடிமை ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிமை ஆயிக்கிறோம். சோ இந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நான் கேட்க மாட்டேன். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க தான் வருது. இப்போ நீங்க வந்து முதல்ல ஒரு நாள் வந்து புதுசா ஆஃபீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே போறீங்க அப்படின்னா, விழிப்புணர்வோட ரொம்ப யோசிச்சு இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகணும், கூகுள் மேப்ப போடு, இவங்கள்ட்ட கேளு அப்படின்னு சொல்லி அப்படியே விசாரிச்சுட்டே போவோம். இப்ப ரெகுலரா அந்த ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுவே நமக்கு பழகிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகமே இருக்காது. நம்ம எப்படி போறோம், வண்டி எடுக்கிறோமா, நேரா ஆஃபீஸ் போறது தான் நமக்கு தெரியும். ஸோ, இப்ப நம்ம விழிப்புணர்வோட ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்டின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூட்ல ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே வீட்ல இருந்து ஆஃபீஸ் போறதையே வந்து, இன்னைக்கு ஒரு ரூட்டு, நாளைக்கு ஒரு ரூட்டு, நாளான்னைக்கு வேற ரூட்டு, இப்டி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே இருக்கீங்க அப்டின்னா, நிச்சயமா நீங்க கவனத்தோட செய்வீங்க, அந்த செயல. இது வந்து நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். டெய்லியும் அப்டி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆஃபீஸ் போறதுக்குலாம் அப்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற ஒரு செயலுக்கு இத நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, மைண்ட் உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்த ஃபீட் பண்ணவே பண்ணாது. அப்ப என்ன பண்ணும் அது? ஓகே, இவன் ஏதோ செய்றான். நம்ம அவன் செய்றத மட்டும் ஸ்டோர் பண்ணிக்குவோம். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அதோட அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலாக்ஸா இருக்கும். ஸோ நமக்கும் என்ன ஆகாது? எந்த வேலையிலும் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி கிரியேட் ஆகாது. நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அதுக்காக வந்து நான் ஒரே மாரி செய்யக்கூடாது. மாத்தி மாத்தி செய்யணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் மீன் பண்ணல. எந்த செயல் செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய்யணும். செய்யும்போது நமக்கு வந்து மைண்ட் வந்து அந்த மாரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போகாது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இத இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ, பின்னு 2 ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம கூடவே இருக்காங்க. நம்மளோட சாப்பிடுறாங்க, நம்மளோட என்ஜாய் பண்றாங்க, நம்மளோட டிராவல் பண்றாங்க. நமக்கு வந்து எப்பல்லாம் தேவையோ அப்பல்லாம் உதவி செய்றாங்க. நம்மளோட ஃப்ரீடம்க்குள்ள உள்ள வரல. நம்மள தேவையில்லாம நீ இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படின்லாம் உள்ள வரலன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பெர்சனல்குள்ள. இப்படி ஒரு ஃப்ரெண்ட். இன்னொரு ஃப்ரெண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நீ இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அவங்க அப்படி பண்றதுனால நமக்கு ரொம்ப ஏன்னா அவங்கள மீறியும் எதுவும் செய்ய முடியாது. என்னடா நம்மள இப்படி கண்ட்ரோல் பண்றாங்களேன்னு வேற வழி இல்லாம அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாரி 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு கன்டின்யூ ஆகும்? எந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு பிடிக்கும் அப்டின்னா, நிச்சயமா அந்த ஏன்ற ஃப்ரெண்ட் தான். ஏன்னா, என்னதான் இருந்தாலும் ஓவரா நம்ம லிமிட்டுக்குள்ள வரும்போது, நம்மளோட ஃப்ரீடம்குள்ள தலையிடும்போது நமக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா மைண்ட வச்சுக்கிறோமா? இல்ல பி மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்டா நம்ம மைண்ட வச்சுக்கிறோமா? அப்டின்றது யார் கையில இருக்கு? மைண்டா அத டிசைட் பண்ணணும் அப்டின்னு கேட்டா இல்ல.
நம்ம கையில இருக்கு. எனக்கு மைண்ட வந்து நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். எனக்கு அது எப்பல்லாம் வேணுமோ அப்ப நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்காக தேவைன்னா யூஸ் பண்ணிட்டு நான் வந்து தூக்கி அந்த மீனிங்க்கு போகக்கூடாது. அப்படி போகணும்னு அவசியம் இல்ல. மைண்டோட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம். எப்பல்லாம் அதோட ஹெல்ப் வேணுமோ அத நான் எடுத்துக்கிறேன். ஹெல்ப் வேண்டாதப்போ அதுக்கு நான் கிராட்டிட்யூடோட இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த மைண்ட்ல மெமரியில வச்சு அத எடுத்து குடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்மள கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நம்ம நல்லாவே மெயின்டெயின் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம. ஸோ இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஃப்ரெண்டா நமக்கு மைண்ட் இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து விழிப்புணர்வோட நம்மளுடைய செயல்கள வந்து நம்ம செய்யணும். இப்போ நமக்கு வந்து வீட்ல வேலை செய்யலாம் வருவாங்க. இல்ல எங்கேயோ நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ, அத அப்படியே செய்றாங்க ஒரு ஃப்ரெண்டு. ஒரு வேலை செய்றவங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி பண்றாங்க அப்டின்னா, எந்த மாரி ஒரு உதவியாளரா வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இங்கேருந்து நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு, ஒரு வேலைய முடிச்சுட்டு வர சொல்றோம். அப்ப இந்த ரூட்ல போ அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லி விடுறோம். சரின்னு அவங்க கண்ண மூடிட்டு அந்த ரூட்ல போறாங்க. அந்த வழியில ஏதோ பிரச்சனை, ரொம்ப டிலே ஆகுது. சரி பரவால்ல நம்ம இந்த ரூட்லயே தான் சொன்னாங்க. நம்ம இப்படியே போலாம் அப்டின்னு சொல்லிட்டு டிலே ஆனாலும் பரவால்ல அப்படின்னு ஒருத்தவங்க போறாங்க. இன்னொருத்தவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வழியில வந்து தெரியுது ஒரு பிரச்சனை. நம்ம இந்த ரூட்ல முடியாது சீக்கிரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, டக்குனு ரூட்ட மாத்தி வேற சைடு போயிட்டு, வேலைய முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல யார நமக்கு பிடிக்கும்? எந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட வந்து நம்ம எந்த மாரி ஒரு ஹெல்ப்பர, உதவியாளர நமக்கு வந்து பிடிக்கும்? நம்ம சொல்றத செய்யணும். அதே நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, அதுக்கேத்த மாரி சமயோஜிதமா யோசிச்சு முடிவெடுக்கிறவங்கள தான் நமக்கு நிச்சயமா அவங்க தான் நமக்கு உதவியா உதவியா இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மைண்ட வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாரி ஒரு ஃப்ரெண்டா, இந்த மாரி ஒரு உதவியாளரா, இப்படிதான் நம்ம வந்து மைண்ட வந்து நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ இதுக்கு நமக்கு விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த செயல் செஞ்சாலும் விழிப்புணர்வோட நம்ம வந்து செய்யணும். நம்ம மைண்ட் என்னலாம் யோசிக்குது, இதையும் கூட நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட ஒவ்வொரு செயல்லயும் அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வோட நம்ம வந்து கவனிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஏதாவதுன்னா ஒருத்தவங்கள திட்டுவோம், ரொம்ப வெறுப்போட பேசுவோம். அதெல்லாம் இல்லாம நம்மளுடைய செயல்ல நம்ம விழிப்புணர்வோட செஞ்சாலே அதுல வந்து வெறுப்பு இருக்காது. அன்பு தான் இருக்கும். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய செயல் வந்து எப்பயுமே ஆ ரெஸ்பாண்ட், ரியாக்ட்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல 2 வேர்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பிரச்சனை வருது அப்டின்னா, அந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து ஒரு பதில குடுக்குறீங்களா? இல்ல வந்து ரியாக்ட் பண்றீங்களா? ரொம்ப வினை புரியிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு சண்டையே நடக்குது வீட்ல அப்டின்னா, உடனே வந்து அதுக்கு ரொம்ப அழுதுட்டு, ரொம்ப எமோஷனலா அப்டிலாம் போனோம்னா என்ன ஆகும் அப்டின்னா, பிரச்சனை வந்து பெருசாயிட்டே போகும். இதே வந்து ஓகே இப்ப என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? அப்டின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா கேட்டு அந்த பிரச்சனைய எப்டி சால்வ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி நம்ம போனோம். அதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். ரியாக்ட்னா ரொம்ப எமோஷனலா ரொம்ப போறது தான் ரியாக்ட்ன்னு சொல்லுவோம். ரெஸ்பான்ஸ்னா உடனே ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துட்டு விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. விழிப்புணர்வு இல்லைன்னா ரியாக்ட் பண்ணுவீங்க. இதுதான் இது 2க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ விழிப்புணர்வோட நம்ம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். இதெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே அப்படிலாம் நம்மளால நடந்துக்க முடியாது. என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம செயல் நம்ம என்ன செய்றோம்? நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இப்ப ரொம்ப கோவமா இருப்போம். அப்ப போய் நம்ம உடனே ஒரு ஏதாவது ஒரு செயல செய்றது. அப்படின்னா நிச்சயமா அது வேற மாரி தான் போகும். அப்ப நம்ம கோவமா இருக்கு நம்ம மைண்ட் இப்போ. இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஸோ டெசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? செயல் நம்ம கையில தான் இருக்கு. முடிவு எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்ப பிரச்சனைய நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் இல்லையா? வேற யாரும் நமக்கு உருவாக்கல. இப்ப நம்ம தான் முடிவு பண்றோம். நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றது. பிரச்சனை வந்து அதுவா வருது அப்டின்னா கூட, அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி நடந்துக்க போறேன்? நான் என்ன முடிவு பண்ண போறேன் அந்த பிரச்சனையில அப்டின்றது வந்து கம்ப்ளீட்டா என் கையில தான் இருக்கு. செயல் அப்டின்றது என் கையில தான் இருக்கு. நம்ம வேணா சொல்லலாம், என்ன அறியாம நான் பண்ணிட்டேன் அப்டின்னு சொல்லலாம். ஆனா, அந்த செயல செய்யும்போது ஒரு நிமிஷம் நம்ம கவனிச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம செய்ய மாட்டோம் அந்த செயல. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கவனிக்கிறதே இல்ல. விழிப்புணர்வுக்கே நம்ம வர்றதில்ல. நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விழிப்புணர்வு, ஐய்யய்யோ! நம்ம இப்டி பண்ணிட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ப வந்து முடிவெடுக்கிறது, செயல் எல்லாமே நம்ம கையில இருக்கு அப்படின்றப்போ, ஒரு பிரச்சனையோட முடிவு இப்படி போகுதா, இப்படி போகுதா? அதாவது பாசிட்டிவா போகுதா, நெகட்டிவா போகுதா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய செயல் தான் அத வந்து தீர்மானிக்குது.
இல்லையா? சோ இது உண்மை அப்படின்றப்போ நம்ம செயலை வந்து சரி பண்ணிக்கிட்டா அந்த பிரச்சனைய வந்து இந்த வழியில போற பிரச்சனையை இந்த வழியில நம்ம திருப்பி விட முடியும் இல்லையா? அப்போ இப்படி யோசிச்சோம் அப்படின்னா முக்கியமா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, முடிவு எடுக்கிறது என் கையில இருக்கு, செயல் என் கையில இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நான் சரிப்படுத்திக்கிட்டேன் விழிப்புணர்வோட அப்படின்னா, என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும், பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும், பிரச்சனை மாறும்னு நான் சொல்லவே இல்ல. பிரச்சனையோட வீரியம் மாறும்னு சொல்லல. அதோட முடிவ, அதோட ஃப்ளோவ, அது எந்த பக்கம் போகணும் அப்படின்றத நம்மளால மாத்த முடியும் நிச்சயமா. சோ இப்ப இந்த ஆக்ஷன்ஸ நம்மளால மாத்திக்க முடியுமா? இப்ப அடுத்த கேள்வி கேட்கும்போது நிச்சயமா இந்த கேள்வி யாராவது கேட்பாங்க. அ அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்னால மாத்திக்கவே முடியல அப்படின்னுவாங்க. இப்ப மாத்திக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். எப்படி அப்படின்னா, இப்ப உங்க குழந்தை இருக்கு. பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கு. அப்படியே பொருளெல்லாம் தூக்கி அங்க இங்க பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நேரத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க கண்ண மூடி யோசிச்சு கூட பாருங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் சீன்ஸ் வேற வேற சீன்ஸா தெரியும். இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க உங்க குழந்தைய என்ன பண்ணுவீங்க? அ இப்போ வந்து அந்த மாரி உங்க குழந்தை நடந்துக்கும்போது, உங்க ஃப்ரெண்டு இல்ல வந்து யாரோ ஒரு ரிலேட்டிவோட ஃபேமிலி இன்னொருத்தவங்க, வேற ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு விஷயம், அந்த நேரத்துல உங்க குழந்தை அப்படிலாம் பண்ணும்போது, நீங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. ஸ்ட்ரென்த்தே இல்ல உங்களுக்கு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க வீட்ல. உங்க குழந்தை இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே இன்னொரு கொஸ்டின். அந்த குழந்தை உங்களோட குழந்தை இல்ல, உங்க ஃப்ரெண்டோட குழந்தை. அப்போ உங்க ஃப்ரெண்டும் இங்க வீட்ல இருக்காங்க. இல்ல ஃப்ரெண்ட் வீட்ல இல்ல. இப்படி இவ்ளோ சிச்சுவேஷன்ஸ் யோசிச்சு பாருங்க. இந்த அத்தன சிச்சுவேஷன்லயும் உங்களோட செயல் ஒரே மாரி இருக்குமா? அப்படின்னா யாருமே ஆமான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, இப்ப நான் சொன்ன அத்தன சிச்சுவேஷன்லயும் நம்ம வேற 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 மாரி நடந்துப்போம் நிச்சயமா. அப்போ நம்மளோட செயல நம்மளால மாத்திக்க முடியுமா? முடியாதா? செயல் நம்ம கையில தான் இருக்கு. சிச்சுவேஷன் தான் வேற வேற. சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் என்னுடைய செயல் வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் என்ன செய்யணுமோ அத நான் முடிவு பண்ணி நான் செய்வேன். அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல பிரச்சனை எப்படி போகுதுன்றத நம்மளால மாத்த முடியுமா? முடியாதா? இந்த கொஸ்டினுக்கு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் எஸ்ன்ற பதில் வரும். ஸோ, அ நம்மளோட செயல்கள நிச்சயமா நம்மளால மாத்திக்க முடியும். நம்ம நெனைக்கிறோம், நம்மளால மாத்த முடியலன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ஆக்சுவலா. நம்மளால நிச்சயமா மாத்திக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வீட்ல எல்லாருக்கும் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அதுலேருந்து நெறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க. என்னால வெளியவே வர முடியல. என்ன அறியாம நான் திட்டிர்றேன். என்ன அறியாம சண்டை போட்டுர்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுடைய செயல்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. அந்த செயல்கள் வந்து நான் என்னென்ன செயல்லாம் பண்றேன்? கோவத்துல நான் கத்துறேன். இல்ல வந்து அழுகுறேன். இல்ல வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். நெறைய பேர் அப்படி அட்வைஸ் பண்ணியே பிரச்சனை வாங்கிக்குவாங்க. சோ இத எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செயல்கள்லாம் இதுவரைக்கும் நான் விழிப்புணர்வோட பண்ணனா, விழிப்புணர்வு இல்லாம பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நோட் பண்ணலாம். எந்தெந்த செயல்லாம் விழிப்புணர்வோட பண்ணேன், எந்தெந்த செயல்லாம் விழிப்புணர்வோட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப விழிப்புணர்வோட செய்யாத செயல்கள அடுத்த முறையில இருந்து நான் விழிப்புணர்வோட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? மாத்திக்கலாம். அப்ப விழிப்புணர்வோட பண்ணோம்னா, நிச்சயமா நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போதே நமக்கு வந்து கவனம் வந்துரும். ஐயோ! நம்ம அட்வைஸ் பண்றோம். அட்வைஸ் பண்ணா தான் நமக்கு பிரச்சனை வரும் இவங்கள்ட்ட. அப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முன்ன வந்து ஒரு 10, 15 அட்வைஸ் குடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் 1, 2வது குறையும். இல்ல வந்து ஆரம்பிக்கும்போதே நம்ம விழிப்புணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அப்பயே நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிருவோம். சோ அது வந்து ஒரு சிலருக்கு உடனே நடக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நிச்சயமா மாற முடியும். அது வந்து நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம்ன்றத பொறுத்து. நம்ம எவ்ளோ விழிப்புணர்வுக்கு வர்றோம்ன்றத பொறுத்து தான் அது வந்து. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஒரு பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முன்னேற்றம் இருக்கும் இல்லையா? இந்த இந்த மாரி செயல்கள்ல நான் எப்படிலாம் மாறியிருக்கேன். அப்ப அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அதுக்கு நம்ம பாராட்டிக்கணும். இப்ப அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பிரச்சனைய பெருசாக்கிருவீங்க இவ்வளோ நாளு. அன்னைக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை அப்படின்னா, அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்பயும் வந்துட்டு உட்கார்ந்து புலம்பிட்டு, "ஐயய்யோ! நம்மளால மாற முடியலையே!" அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப புலம்புற ஒரு ஸ்டேட்க்கு போனீங்க அப்படின்னா, மாறி சீக்கிரம் வெளிய வர முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? "ஓ! இவ்ளோ தூரம் நம்ம மாறி இருக்கோமா?
முதல் தடவை முன்னெல்லாம் இப்படி இருப்போம், இப்ப இவ்வளவு தூரம் நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே வந்து பாராட்டிக்கணும். நம்ம வந்து வேற யாருக்கிட்டையும் பாராட்டுக்கெல்லாம் ஏங்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்மளோட பெஸ்ட் நம்மள முக்கியமா நல்லா பாராட்டுற ஒரு ஆளா நம்ம இருக்கணும். ஓகே, இந்த விஷயத்துல நான் மாறணும்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் நான் மாறி இருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்கேன். சோ தொடர்ந்து என்னால மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்திக்கலாம். ஏன்னா மைண்டுக்கு அது ப்ரோக்ராம் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும் இல்லையா? அது எவ்வளவு டீப்பா ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அவ்வளோ டைம் எடுக்கும் நம்ம வெளியே வர்றதுக்கு. அதுல இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் வந்து விழிப்புணர்வோட இருக்கோம் இதெல்லாம் வந்து மேட்டர். சோ அப்ப உடனே மாற முடியாது. இவ்வளவு நாள் உடனேவா அந்த பேட்டர்ன் நம்ம கிரியேட் ஆனுச்சு அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம பல வருஷமா பல விஷயங்களை பண்ணி நம்ம அந்த பேட்டர்னை போட்டு வச்சிருக்கோம் மைண்டுக்கு. அந்த பழக்கத்தை நம்ம வந்து மைண்டுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த ப்ரோக்ராம். அப்போ அதுல இருந்து வெளியே வர்றது மட்டும் எப்படி ஒரு செகண்ட்ல நடக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம கிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு அப்போதைக்கு சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனே பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கோவம் வரும் இல்லையா? நமக்கு ஒரு நியாயம். நமக்கு வந்தா தக்கா என்ன சொல்லுவாங்க, ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நமக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரே நியாயம் தான். நம்ம வந்து மாத்திக்கணும்னா நமக்கும் வந்து டைம் எடுக்கும். மைண்டுக்கு டைம் எடுக்கும். நம்ம அந்த ப்ரோக்ராம் குடுத்து, அத ஃபீட் பண்ணி, அத புரிஞ்சுகிட்டு மாத்திக்கிறதுக்கு. சோ, நம்ம மாறும்போது இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அந்த சேலஞ்சஸையும் தாண்டி நான் வெளிய வரணும்னு நெனைக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும். சோ, வெற்றி அடைஞ்சவங்களுக்கும், வெற்றி அடையாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, இந்த முயற்சி தான். வெற்றி அடையாதவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு விட்டுருவாங்க, இல்ல முயற்சியே பண்ண மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சவங்க அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. நாளைக்கே கிடைக்கணும், நாளான்னைக்கே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கலன்னா நான் கோவப்படுவேன் அப்டிலாம் கிடையாது. கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி செய்றேன். முயற்சி செய்றது என்னோட வேல. அத நான் செஞ்சுட்டே இருப்பேன். பலன் எனக்கு கிடைக்கும்போது கிடைக்கட்டும். கிடைக்கலனாலும் பரவால்ல அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நமக்கு எந்த பர்டனும் இருக்காது. சீக்கிரம் நடக்கும். ஸோ இந்த மாரி ஒரு வெற்றி அடைகிறவரா நம்ம இருக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும். இப்ப இந்த மைண்டோட ப்ரோகிராம் வந்து நமக்கு நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலம் தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப திருப்பி அந்த ஆக்ஷன்ஸ நம்ம மாத்தி நம்ம வந்து பண்றோம் இல்லையா? இத வந்து ரீப்ரோகிராமிங்ன்னு சொல்லுவாங்க. இப்போ புரோகிராமிங்ன்றது ஆல்ரெடி நடந்துருச்சு. ரீப்ரோகிராமிங்ன்றது நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து செய்றோம். அந்த எஃபோர்ட்க்கு பேரு தான் வந்து விழிப்புணர்வு. வேற ஒண்ணுமே நம்ம செய்ய வேணாம். இத இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் பிளான்லாம் பண்ணவே தேவையில்ல. எதுலேருந்து வெளிய வர்றதுக்கு. விழிப்புணர்வுக்கு மட்டும் வந்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா தான் நடக்கும் நிச்சயமா. சோ நம்ம அத புரிஞ்சுகிட்டு நம்ம மாத்திக்கிட்டா மட்டும் போதும். நம்மளுடைய இந்த தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாத்துக்குமே இத அப்ளை பண்ணலாம். நம்ம வெளிய வர முடியும் நிச்சயமா. சோ இந்த மாரி வெளிய வர்றதன் மூலம், இப்போ எனக்கு இருக்க பிரச்சனையிலிருந்து வெளிய வரலாம். புதுசா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு பக்குவம் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இதோட பெனிஃபிட். சோ நமக்கு பிரச்சனை எல்லாமே எங்கேருந்து வருது? மைண்ட்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மைண்டையே என்னால மாத்திக்க எனக்கு நான் பழகிட்டேன் அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் ஒண்ணு தானே. சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கட்டும். நம்ம ஈஸியா வந்து வெளிய வந்துரலாம். நம்மளோட முயற்சி. அதுக்கு வந்து முயற்சி வேணும். முயற்சியே செய்ய மாட்டேன். நான் வந்து எப்படி எப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். சில பேர் அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தோம்னா வெளிய வர முடியாது. முயற்சி செய்ய ஆரம்பிச்சா, நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து என்ன நம்மளோட செயல்ல மட்டும் தான் நம்ம கவனமா இருக்கணும். ஸோ செயல் செஞ்சுட்டே இருக்க நம்மளால ஈஸியா நம்ம வந்து மாத்திக்க முடியும். இந்த மாரி நம்மளுடைய ஆக்ஷன மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுது? மனசுல இருந்து உருவாகுது இல்லையா? எமோஷன்ஸ் எங்கேருந்து உருவாகுது? மனசுல இருந்து தான் உருவாகுது. இப்ப நம்மளுடைய செயல் சரியா இருந்ததுன்னா, அதுவா உருவாகுற அந்த எண்ணங்களையோ, இல்ல எமோஷன்ஸையோ நம்ம வந்து அழகா நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். சரி பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் அதுவா உருவாகுது. ஆனா நம்ம செய்ற செயல்கள்ல இருந்து தான் உருவாகுது. அப்ப நம்மளுடைய செயல்கள சரி பண்றதன் மூலம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியும். அப்படின்றது தான் இங்க உள்ள கன்க்ளூஷன். ஸோ இந்த மனமும் செயலும் அப்படின்றதுல நம்ம மனம் என்ன வேலை செய்யுது? இந்த செயல் நம்ம செய்றது வந்து எப்படி மனசுக்குள்ள போகுது? மனசுல இருந்து அது எப்படி வெளியே வருது? இதுலேருந்து தான் அது, அதுலேருந்து தான் இது அப்படின்லாம் நம்ம வந்து பிரிக்கலாம் தேவையில்ல. நம்மளோட செயல சரி பண்ணோம் அப்படின்னா, மனசு கரெக்ட்டா அத ஸ்டோர் பண்ணிக்கும். கரெக்ட்டா தேவையானப்ப எடுத்து எடுத்து குடுக்கும். அவ்வளதான். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பல விஷயங்கள நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த அடிக்ஷன்ஸ் அந்த மாரி விஷயங்களுக்குலாம் நம்ம போவே மாட்டோம். ஏற்கனவே இருந்தாலும் நம்மளால வெளிய வர முடியும். அந்த அடிக்ஷன்ல இருந்து ஈஸியா. ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். இந்த டாபிக்கோட கன்க்ளூஷன். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேளுங்க. தேங்க் யூ. நெறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க.
என்ன சொல்றதுன்னே தெரியலம்பா. ஆக்சுவலா உள்ள டெப்த்தா போயிட்டேன் நான். ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னே தெரியல. அஹ் ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா ஆக்சுவலி இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்க்கும்போது நிறைய அப்படியே ஃபுல்ஃபில்னஸா இருக்கு. இத்தனை நாள் நான் செஞ்ச விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அப்படியே ரெக்க கட்டி படுக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலி. என்னன்னா நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பரு அது இதுன்னு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ, இறைவனுக்கு நன்றி. யாருன்னா டவுட்ஸ்னா டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூப்பா. நம்ம டீம்ல இருந்து நேற்று பண்ண விஷயம் இன்னைக்கு 7 நியூஸ்ல 7 மணி நியூஸ்ல ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஐஏஎஸ் அதிகாரி பேசின ஸ்பீச் டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாமே பார்த்துக்கோங்க. அது இல்லாம நிறைய சேனல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகும் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையிலக்குள்ள. பாருங்க. டவுட்ஸ் யாருக்குன்னா இருந்தாலும் கேட்கலாம். மேடம் பேசின டாபிக்கு டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் செல்வம். சொல்லுங்க செல்வம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப அற்புதமா இருந்தது தகவல் எல்லாம். கேட்க கேட்க ஒரு விஷயம், 2 விஷயம் ஆக்சுவலா. நீங்க சொன்ன தகவல், அந்த அறிவு கூர்மை, 2வது சொன்ன விதம், அது ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி. அது நீங்க அந்த மைண்டை பத்தி சொல்றப்ப, அந்த மைண்ட் அந்த நிலைமையில இருக்கீங்க, அது பக்குவ நிலைமையில இருக்கீங்க. நீங்க சொல்ற விதத்துல, பேசுற விதத்திலே தெரியுது ஆக்சுவலா. அது ரொம்ப எதமா சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா? அது நிறைய பேர் பேசுவாங்க மைண்டை பத்தி பயங்கரமா, அப்படியே உணர்ச்சி பொங்கி அப்படியே தட்டி டேபிள் எல்லாம் பேசுற மைக்கெல்லாம் பிச்சுட்டு போற அளவுக்கு பேசுவாங்க. மைண்டு தான் எல்லாமே. அது உண்மையானுமே அவங்க அவங்களே மைண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். பட் நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க எவ்வளோ உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல பக்குவத்தில் இருக்கீங்கன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த மைண்டை நீங்க சொல்றீங்க இதெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இன்டெலெக்சுவலா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இத நம்ம வாழ்க்கையில இதுக்குன்னு டைம் சொல்லி உட்காந்து தியானம் மாதிரி இல்ல மைண்ட் ஆராய்ச்சி பண்ற ஏதோ ஒரு நாளைக்கு அமைதிப்படுத்தி உட்காந்து நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ற அது மாதிரி பயிற்சி மாதிரி இல்லாமலே நம்ம ரெகுலர் லைஃப்ல ஓடிக்கிட்டே 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கவங்களால இது சாத்தியமா? இது மாதிரி நீங்க அறிமுறையை கேட்டுட்டு அப்படியே அவங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை இதுக்குன்னு பயிற்சி நம்ம டெய்லி நமக்காக உட்காந்து நம்ம மனசோட உட்காந்து நம்ம அதோட இது ஆராய்ச்சி பண்ற மாதிரி இல்லை தியானம் பண்ற மாதிரி உட்காந்து ஏதாவது பயிற்சி ஏதாவது பண்ணணுங்களா? அதான் நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. இப்ப தியானம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்கவங்களோட முடிவு தான். அதாவது மனசை பக்குவப்படுத்துறதுக்கும் தியானத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்க, உங்களுடைய செயல்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே போதும், இது எல்லாமே நடக்கும். மனசு ஆட்டோமேட்டிக்கா அது அது இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால மனசு எல்லா விஷயத்திலயும் இன்டர்ஃபியர் ஆயிட்டே இருந்திருக்கும். இப்ப நீங்க விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது இன்டர்ஃபியர் ஆகாது. அவங்க ஏதோ செய்யறாங்க, செய்யட்டும், நம்ம வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு அது கவனிக்க ஆரம்பிச்சோம், அமைதியாயிடும். அதுதான் விழிப்புணர்வு கவனிக்கிறதுங்கிறது. நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படின்னு எங்களுக்கு புரியல. மனசு வேற இதுன்னு எங்களுக்கு கலந்து இருக்கும். அது உடம்பு மனசும் தனியா பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 2ம் தனி செப்பரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி கவனிக்கிறது? ஏதாவது ப்ராக்டிக்கலான வழிகள் இருக்குதா? டெய்லி உட்காந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூட்டு எங்கேயாவது உட்காந்து உங்க மைண்ட் என்னங்க எதை திங்க் பண்ணுது அப்படிங்கிற ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது இருக்குதான்னு நான் கேட்க வரேன். இல்ல, அது நீங்க அந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஓஷோவோட விழிப்புணர்வு புத்தகம் படிங்க. இல்லைன்னா நான் சிம்பிளா சொல்றேன். நம்மளுடைய செயல்களை கவனிக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, பொதுவா என்ன பண்றாங்க எல்லாரும் சாப்பிடும்போது அப்படின்னா டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க இல்லையா? டிவி பார்த்துட்டு இல்ல மொபைல் பார்த்துட்டு, அந்த மாதிரி இல்லாம என்னோட செயலை இப்ப நான் சாப்பிடுறேன்னா நான் சாப்பிடுறதுல மட்டும் என்னுடைய கவனம். எப்படின்னா நான் சாப்பாடுல இருந்து எடுக்கிறது, அந்த டச் பண்ணது இல்லையா உணவு கையில, அதை நம்ம உணர்றது, சாப்பாடை உள்ள போய் நம்ம ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சோம்னா உள்ள போறதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அததான் நான் கவனிப்புன்னு சொல்றேன், அததான் விழிப்புணர்வுன்னு சொல்றேன். இது உடம்ப கவனிக்கிறது, நம்ம செய்யற செயல்களை கவனிக்கிறது. சரியா? அடுத்தது மனசை கவனிக்கிறது அப்படின்றது, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிறோம் இல்லையா? கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், இதை கவனிக்கிறது. இப்போ ஒரு பார்வையாளரை மாதிரி நம்மளே கவனிக்கிறது தான் விழிப்புணர்வுன்னு சொல்றோம். வெளியில இப்ப நான் பேசிட்டு இருக்கதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் பேசுறதையே நான் கவனிப்போட நான் பேசுறேன் அப்படின்னா நான் விழிப்புணர்வோட இருக்கேன்னு அர்த்தம். ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஓரளவு இதை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த அவேர்னஸ் புக் படிங்க, நிச்சயமா பயங்கர ஒரு கிடைக்கும், நல்லா புரியும். சரி, ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா பண்றோம். இப்ப நானே பாத்தீங்கன்னா பல நாள் எனக்கு இந்த யாராவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் கூட தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி கோவம் வரும். கோவப்பட்டு அவங்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்க வெளியில வாக் மாதிரி போவேன். வாக் போறப்ப யோசிப்பேன்,
இது நம்ம இப்படி பண்ணது இப்படி பண்ணாம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்க முடியுமா கோவப்படாமனா? ஆமா, வாய்ப்பு இருக்குது, நிறைய எப்படியும் பண்ணிருக்கு, இது பண்ணாம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்கள்ட்ட சாரி கேட்பேன். சாரி, நான் எப்படி பண்ணிருக்கணும், இப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சாரி கேட்பேன் நான் பொதுவா. அது எனக்கு வந்து அந்த டைம்ல இன்ஸ்டன்டா பண்ண முடியல. ஆனா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்து வாட்ச் பண்றப்ப நான் அந்த இடத்துல இருந்து என்னால அதை வந்து அனலைஸ் பண்ண முடியுது. இப்படி பண்ணிருக்கலாம், மைண்டை எப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. அது நீ இந்த இடத்துல நீங்க தள்ளி போய் கவனிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இத வந்து ஆமா. அப்பவே கவனிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சாரி கேட்கறது, கில்ட் ஆகுறது, அதெல்லாம் நீங்க விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா, சாரி கேட்கிற சிச்சுவேஷன், அந்த கோவம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க அடிச்சாலும் உங்க விழிப்புணர்வோட அந்த இடத்துல அது தேவைன்றதுனால அடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்க பிற்காலத்துல அத பத்தி வருத்தமே பட மாட்டீங்க. விழிப்புணர்வோட செய்யற செயல் எல்லாமே அப்பயே கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது ஆமா, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆமா. விழிப்புணர்வு எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க எப்படி உங்களுக்கு புரியுதோ அப்படி எடுத்துக்கலாம். அதுதானே ஆன்மீகத்தோட நோக்க, அவங்களோட லட்சிய இறுதி லட்சியமா சராசரி மனிதர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு அடைஞ்ச அந்த ஞானிகள் அவங்க நிலைமைக்கும் வித்தியாசமே அதுதான். அவங்க ஒவ்வொரு செகண்டும் அந்த நொடியில இருப்பாங்க. நம்ம ஆமா. சாதா மனிதர்களால அது போல இயலாது அப்படிங்கிறது தானே யதார்த்த உண்மை. அது எப்படி யதார்த்த நம்ம உண்மை 24 மணி நேரம் இருக்க முடியாது நிச்சயமா. ஆனா ஆ, பயிற்சி செய்ய பயிற்சின்னா இதுக்காக நீங்க தனியா உட்கார்ந்தெல்லாம் எதுவும் பண்ணணும். தேவைப்படுறவங்க தியானத்த பயன்படுத்திக்கலாம். ஏன்னா தியானம் ஆ, பண்ணும்போது அந்த ஒரு மணி நேரம் பண்றீங்கன்னா, 1 மணி நேரம் உங்களால இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்றீங்க இல்லையா? அது ஆ, வந்து அந்த 24 மணி நேரம் நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு உதவி செய்யும் சில பேருக்கு. சில ம், பேருக்கு அது ம், தேவைப்படாது. இந்த ம். விழிப்புணர்வு கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுகிட்டு அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு அது தனியா தியானம்ன்றது ஒண்ணு தேவைப்படாது. ஆ, இப்போ நீங்க ஓஷோவை ரெஃபர் பண்றீங்க. இப்போ ஓஷோவே நிறைய அவங்க பயிற்சி எல்லாம் அவங்களே வந்து அவங்களே உருவாக்கியிருக்காங்களே. அப்ப அந்த பயிற்சிகள் எல்லாம் பயன் இல்லாததா எனக்கு அப்படின்னு தோணுச்சு கேட்கணும்னு. அதுதான் நான் சொல்ல வரல. பயன் இல்லாததுன்னு சொல்ல வரல. சில ம், பேருக்கு ம். தேவைப்படலாம். சில பேருக்கு ஆ, தேவைப்படாது. அப்படி சொல்ல வரேன். சில ம். பேருக்கு கொஞ்ச நாள் தேவைப்படலாம். ஒரு சப்போர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா இன்னைக்கு யதார்த்த உலகத்துல இன்னைக்கு இருக்க இந்த இந்த மாடர்ன் டெக்னாலஜி டிஸ்ட்ராக்ஷன் இது மாதிரி விஷயங்கள்ல ம். மனசை வந்து டப்புன்னு வந்து இது போல விழிப்புணர்வா கொண்டு வர்றதுங்கிறது எப்படி ரமணருக்கு வந்து ஞானம் அடைஞ்சது ஒரே செகண்ட்ல அவருக்கு அந்த ஞானமா இருக்கும், எல்லாருக்கும் சாத்தியப்படாது. அதுதான் கரெக்ட் செல்வம். நீங்க வந்து இன்னைக்கு முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆனா ஆமா, நீங்க முயற்சி செய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. பண்ணும்போது ஆ, உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் இருக்க முடியலன்னா கூட, நீங்க சொல்றீங்கல்ல அந்த கோவம் வரும்போது நான் திட்டிட்டேன் அப்புறம் ஃபீல் பண்ணேன்னு. அந்த ஆமா, மாரி நேரத்துல அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு உதவி செய்யும். ஆமா. தேவைப்படுறப்போ நீங்க அது வந்துரும். ஓ! நம்ம இந்த விழிப்புணர்வுன்னு ஒரு நம்மள்ட்ட இருக்கு. இத பயன்படுத்தினா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, அடிக்கடி ம், அத பிராக்டிஸ் பண்ண, அது வந்து திடீர்னு வராது. ஒரு பிரச்சனை சமயத்துல வந்து அது ஹெல்ப் பண்ணுமான்னா வராது. அப்போ நீங்க என்ன ம். பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்துல பிராக்டிஸ் பண்ண, அதோட ஆமா, பலன் உங்களுக்கே உள்ள புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்க ஆமா. மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுவா விழிப்புணர்வு அடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா. அதான் அது எனக்கு அதுதான் என்ன மீன் பண்ண வந்தேன்னா, இது ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன்ல கொஞ்சமாவது எல்லா மனிதர்களும் வந்து காலையிலயோ சாயந்தரமோ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தோ இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவங்களோட அவங்க மனசோட அவங்க எண்ணங்களோட உட்காந்து அது என்ன பண்ணோம் ஏது பண்ணா கரெக்டா பண்ணோமா, அது ஒரு நிறைய நம்ம வாசிச்சிருக்கோம். நம்ம ஆரம்ப காலத்தை சராசரி மனித என்ன மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு உங்களை மாதிரி நல்ல பக்குவப்பட்ட அது உங்களுக்கு நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த பக்குவம் வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க இப்படிதானா இல்ல எப்படி நீங்க இல்ல. இந்த அதுதான் அந்த அனுபவத்தை சொல்லணும்னா அதாவது எங்களுக்கு தெரியும் என்ன. ரொம்ப அடி வாங்கி வெளிய வருவோம்ல, அந்த மாதிரி தான். நானும் இந்த மாரி ஆ, விழிப்புணர்வு இல்லாம நெறைய பண்ணிட்டு, அப்புறம் ஃபீல் பண்றது, இதெல்லாம் நெறைய இருந்துச்சு. அப்புறம் ஆ, தான் யோசிச்சு தியானம் பண்ணணும்னு உட்காரும்போது, எனக்கு நான் முரண்படுவேன். கொஞ்சம் மைண்ட் வந்து எனக்கு ரிலாக்ஸா இல்ல அப்டின்னா, தியானத்துல உட்கார முடியாது என்னால ஆக்சுவலா. எல்லாருக்கும் ஆ, அப்டி கிடையாது. இப்ப நான் சொல்றத வந்து அப்டியே எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்டி. அதுதான். என் ஓகே. ஏன்னா அப்டி நெனச்சு நெறைய பேர் தியானம் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுக்க போறாங்க. அப்டி கிடையாது. சில பேருக்கு தியானம் நல்லா ஹெல்ப் பண்ணும். என்னால அப்ப பண்ண ஆ, முடியல அப்போ. அப்ப நான் கொஞ்சம் ம், டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது, நெறைய தேடி தேடி இப்டி போகும்போது, ஓஷோவோட புத்தகங்கள் ரொம்ப ஹெல்ப் ம், பண்ணும் உங்களுக்கு. நீங்க விழிப்புணர்வு புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு போதும். ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ம், அப்புறம் ம், பகவத் ஐயாவோட அந்த மனச பத்தின புரிதல் இல்லையா? இப்ப நான் பேசுனது ம், 2மே இன்னைக்கு வந்து பகவத் ஐயாவையும், ஓஷோவையும் கனெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு நான் பேசினேன் ஆக்சுவலா. ம், அ ம், 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 சோ பகவத் ஐயாவோட கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா, அப்பதான் எனக்கு ம், புரிஞ்சுது, ஆக்ஷன்றது நம்ம கையில இருக்கு. அத கரெக்ட் பண்ணாலே நம்மளோட எமோஷன்ஸ், தாட்ஸ வந்து நம்மளால இன்டைரக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் ம், அப்படின்றது எனக்கு அப்ப புரிஞ்சுது. கண்ட்ரோல் மீன்ஸ் எப்படின்னா, கண்ட்ரோல்னா அப்படியே அடக்கி ஆள்றது கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியா ம், எனக்கு தேவைப்படுறப்ப நான் ம், அத பயன்படுத்திக்கிறேன். ஒரு ஒரு ம், டிவைஸ் இருக்கு. நமக்கு ம். தேவைப்படுறப்ப தான் பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த ஆமா. மாதிரி நம்ம மைண்ட வந்து எப்படி நமக்கு தேவையானப்போ பயன்படுத்திட்டு, அதுகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு கிராட்டிட்யூடோட
எப்பவுமே வந்து அந்த ஒரு இதுதான். இப்போ உடம்புட்டே நம்ம அப்படிதான் இருக்கணும். ஒரு அன்போட. ம் அது 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 நமக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்யுது நம்ம தூங்கும் போது இல்லையா? அத நம்ம ம் கிராட்டிடியூடோட நினைச்சோம்னாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆக்சுவலா. தினம் தினம் ஒரு 5 நிமிஷம் உடம்புக்கு நம்ம வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல்லி அது எவ்வளவு வேலை செய்யுதுன்றத நம்ம உணர்ந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அந்த ம் மாதிரி மனசு வந்து நமக்கு எவ்வளவு விஷயத்த செய்யுது இல்லையா? காலையில ம் எந்திரிச்சோன்னா நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லையா லைஃபே. அப்போ நமக்கு ம் எவ்வளவு விஷயத்த அது ஸ்டோர் பண்ணி நமக்காக நமக்கு செய்யுது இல்லையா? சோ அந்த ம் கிராட்டிடியூடு இதெல்லாம் வந்தாலே நமக்கு அவேர்னஸ் தன்னால வந்துரும்னு சொல்ல வரேன். வாழ்க்கைய ம் நம்ம ம் வந்து கிராட்டிடியூட் உள்ள கொண்டு வந்துட்டு, ஒவ்வொரு விஷயமும் ம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே அவேர்னஸ் வந்துரும். அவ்வளவுதான். ம், ம், ம். இதுதான் உங்கள்ட்ட இருந்து இந்த அனுபவம் எப்படி நீங்க பக்குவம் நீ இதெல்லாம் அடிபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நொந்து நோக இதெல்லாம் பட்ட பிறகு நமக்கு இப்ப ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க புத்தகம் படிச்சா வாசிச்சேன்னு அந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கே மனசு வந்து பல நாள்ல மைண்ட் அவ்வளோ அஜிடேஷனா ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் உட்காந்து புத்தகம் வாசிக்க கூட மனசு விடாது சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா மனசு ரொம்ப சோர்வா இப்ப கஷ்டம் ஏதாவது நண்பர்கள்ட்ட ஏதோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப வாசிக்கிறதுக்கு மனசுக்கு வந்து இதமா இருக்குது ம். சோ அதுக்கே வந்து பல சூழ்நிலைகள் தேவைப்படுது மனம் அது மாதிரி அமைதி அடையறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் இதெல்லாம் பல நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது அது இல்ல வெளியே செல்வம், கொண்டு நீங்க வரணும் அதோட பலன் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு ம், உள்ளேயே வந்துரும் அந்த வாசிக்கிற பழக்கம்லாம். அது மாரி நான் அந்த பலன வந்து நான் அனுபவிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கும் நீங்க சொல்ற இதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணேன். ஆரம்பத்துல எனக்கும் அந்த மாரிலாம் இருந்தது. பட் அதோட ம், பலன நான் உணர்ந்து உணர்ந்து அத நான் ருசிக்க ஆரம்பிச்ச உடனே, அப்புறம் எனக்கு அது ம், அதுவாவே பழகிருச்சு. ம். அதான் அதான் ஓகே ரொம்ப நன்றி இப்ப என்ன எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்க இது பண்றாங்க ஒரு நிமிஷம் கொடுக்குறாங்க கேட்கலாம் கேட்கலாம். ஆ, ஸ்ரீதேவி ஆ, பேர் ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். என்னோட பேர் வணக்கம். ஸ்ரீதேவி. சொல்லுங்க. ஆஹ் நீங்க பேசுனது எல்லாமே நானும் கேட்டேன் மேம். இப்போ என்னன்னா எனக்கு குழந்தை வந்து 18 மந்த். அவருக்கு அவரு பிறந்ததுல இருந்து நிறைய டிப்ரெஷன், அதாவது இத்தனை வருஷம் இல்லாம நம்மளுக்குன்னு ஒரு தனி ஒரு வெறுப்பு அதெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம ஏன் எப்படி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ட்ரோல் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஓகே. அதுவும் இதுவும் ஒரு இதுன்னு சொல்றீங்களா? சொல்லலாமா? இல்ல இது தனி அது தனின்னு சொல்லலாமா? இது இத இத இந்த மாதிரி கோவத்தெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறேன். அதாவது இப்ப உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்போ கோவம் நமக்கு ரொம்ப வரும்னா, நமக்கு யாரும் ஹெல்ப் அது பண்ணல. அந்த மாரி மேபி உங்களுக்கு இருக்கலாம். குழந்தையோட நீங்க இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அதனாலேயே நமக்கு ஹெல்த்னால கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும். ஹெல்த் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டாலே நமக்கு மனசும் கோவம் வரும் இல்லையா? மனசுலயும் கோவம் வரும், எரிச்சல் வரும். அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அந்த உடம்போட நம்ம வந்து குழந்தைய பார்த்து தான் ஆகணும். எல்லாருக்கும் செஞ்சாகணும் அப்படின்றப்போ கோவம் வரலாம். சோ அத நீங்க பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இருக்காங்களா? நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமாவது டைம் இருக்கா? அதோட இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் வந்து குழந்தைகிட்ட தான் போய் போய் நிக்குது. புரியல. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து குழந்தைகிட்ட தான் போய் நிக்குது. சரியான தூக்கம் இல்லாம. கண்டிப்பா. அந்த கோவம் வந்து இப்ப இது சின்ன குழந்தையா இருக்கிறதுனால நீங்க காமிக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா குழந்தைகிட்ட காமிக்க ஆரம்பிச்சுருவீங்க. சோ அது இப்பவே எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்மா இருக்கும் மேடம். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்காது. குழந்தை வளர்ற வரையில தான் உங்களுக்கு கஷ்டம். குழந்தைய வந்து குழந்தை இல்லாதவங்கள பாருங்கம்மா. குழந்தை இல்லாத எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு கடவுள் இந்த குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. அதாண்ட அன்பா இருக்கணும். நான் குழந்தைனால உடம்பு அவங்களுக்கு டயர்ட் ஆகுது இது பண்றதுனால ஒருவேளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கோவங்கள் வரும் எல்லாருக்குமே வரும் இல்லைன்னு நான் சொல்லல. உங்களுக்கு அதுதான் அம்மா சொல்ற மாதிரி அவங்க நல்லா சொன்னாங்க. எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா. சோ நீங்க அந்த கிராட்டிடியூடுக்கு வாங்க. என்ன ப்ராப்ளம் உங்களை சுத்தி இருக்கு எக்ஸ்டர்னலா? அதாவது நமக்கு பாத்துக்க ஆள் இல்லையா? எதனால நம்ம கோவம் வருது? இதெல்லாம் நீங்க பாத்துட்டு அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண பாருங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தியானம் பண்ண பிடிக்குதுன்னா தியானம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். சோ உங்களுக்குன்னு நீங்க எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அப்ப கோவம் வரும். எல்லாருக்குமே கோவம் வரும். என்ன அப்படின்னா ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் கூட நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நிச்சயமா கோவம் வரும் எல்லாருக்குமே. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல எதுலயாவது உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கா? அதை எப்படி உருவாக்கிக்கிறது? இல்லைன்னாலும் அடுத்து எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு பாருங்க. இல்ல குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்றதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா நான் என்ன கேட்க வரேன்னா என்னோட கேள்வி என்னன்னா பிஃபோர்
கோவத்தை விட ஆஃப்டர் கோவம் வந்து இன்னும் அதிகமா தான் இருக்கே. அது அந்த அத வந்து வெளியில காட்ட முடியாம அடக்குறதுனால இன்னும் நிறைய ஆகுதான்னு கேக்குறேன். அதுதான் அந்த குழந்தை கோவம் வரும்போது வேலை கோவம் பளு வரும்போது அதிகமா இருந்தா கூட அது மாதிரி இருக்கும். வேலை பளு அதிகமா இருந்தா கூட இருக்கும். நீங்க வந்து டைம்லி அதை வந்து இது பண்ணிக்கங்க, மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கங்க. இந்த வேலையை நம்ம பண்ணணும். இவ்வளவுதான் நம்மளால முடியும். சில பேர்லாம் வந்து நான் எல்லா வேலையும் முடிப்பேன். என்னால எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணுவாங்க. அதுலயே ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளால இவ்வளவுதான் முடியும். இப்பதான் நமக்கு டெலிவரி ஆயிருக்கு. கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் தேவை அப்படின்னு அந்த பிராக்டிக்கல் இதுக்குள்ள நீங்க வாங்க. வந்துட்டு இதெல்லாம் என்னால செய்ய முடியும், இதெல்லாம் முடியாது. முடியாததை யாரை வச்சு பண்ண வைக்கலாம். இப்படி எல்லாம் யோசிச்சு நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். குழந்தையோட இருக்கிறது ரிலாக்ஸேஷன் நினைச்சீங்கன்னா வேலையோட அப்படி வேலையும் பார்த்துட்டு குழந்தையோட இருக்கும் போதுதான் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா? கொஞ்சம் வேலைப்பளுவை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அந்த கோவம் வரும்போது நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வுக்கு வர பாருங்க. கொஞ்சம் புக்ஸ் படிங்க. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இப்ப நான் பேசுறதுனால உங்களுக்கு விழிப்புணர்வு அப்படியே புரிஞ்சிரும்ன்றது கிடையாது. நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா புரியும். அடுத்து நீங்க எப்படி உங்களை விழிப்புணர்வோட வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் மேபி. இந்த மாதிரி டைம் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour உங்களுக்காக தனியா ஒரு புக் படிக்கிறதோ இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைம் வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க பண்ணலாம். அப்படி பார்த்தா நம்ம ஏர்லி மார்னிங்ஸ் 4:30 to 6 தான் நம்மளுக்கான டைம் ஒதுக்க முடியும். அப்ப எந்திரிங்க. அந்த மாதிரி தேவைப்பட்ட பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு பண்ணுங்க. அது நீங்க தான் இது வந்து உங்களோட கம்ப்ளீட் சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த டைம்ன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ மேம். சொல்லுங்க நிகிலா. சொல்லுங்க நிகிலா. நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் மேம். ஆக்சுவலா நாம மொபைல்ல இதுல அடிக்ஷன்ல இருந்து அது ஆக்சுவலா இதுல ரிலேட்டட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் கிட்டயே நான் இது வரைக்கும் இது வந்து நான் ஷேர் பண்ணல. ஆக்சுவலா மொபைல் அடிக்ஷனுக்காக மேம் கிட்ட ஒரு சின்ன கோர்ஸ், அதோட அமௌண்ட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா அவங்க கொடுத்த வந்து ஒரு 30 days டாஸ்க்கு. அதுல வந்து நம்ம வந்து எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து விட்டுறலாம், எப்பப்பெல்லாம் அவேர்னஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா அத வந்து அவேர்னஸ் தான் அப்படின்னு நம்ம செய்யும் போதுதான் அந்த டாஸ்க் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மேம் அந்த சாருக்கு சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் எழுந்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்கோம், இப்ப தண்ணி எடுத்து குடிக்கிறோம், சமைக்கும் பொழுது சமைக்கிறோம் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இத வந்து நம்ம டே ஃபுல்லா பண்ண முடியாது. ஒரு சின்ன வேலை, இப்ப நம்ம சமைக்கும் போது கண்டிப்பா டிவி ஓடும், டிவிய போட்டு விட்டுட்டு சமைப்போம், பாட்டு போட்டு விட்டுட்டு சமைப்போம், இல்ல டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இது ஏதாச்சும் ஒரே ஒரு டாஸ்க நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த டாஸ்க் மட்டும் பண்றதுக்கு, அதாவது சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும் கவனம் வச்சுட்டாலே போதும். மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவேர்னஸ் கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலா நான் மெடிடேஷன் பண்ற பர்சன். ஆனா எனக்கு மெடிடேஷன்ல கிடைச்ச ஒரு ஃபீலை விட இந்த அவேர்னஸ், நான் நடக்கும்போது நடக்கிறேன், பார்க்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் இப்ப பேசும்போது நான் ஆக்சுவலா சார் இன்னொரு வார்த்தை சொன்னார் இல்லையா, மேம் வந்து பேசும் பொழுது ஒரு பதட்டம் இல்லாம தாலாட்டு பாடுற மாதிரி. அதுல அவங்களோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்குன்றதோட வெளிப்பாடுதான் அது. இப்ப நம்ம பேசினவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்கும், இறைக்கும். அது வந்து அவேர்னஸ் இல்லாம நம்ம பேசினதால. நம்ம இந்த வார்த்தையை தான் பேசுறோம்னு பொறுமையா பேசும் பொழுது அது கூட நம்மள வந்து அது செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள வந்து பாதிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம கொண்டு போகும்போது, ஆக்சுவலா நான் மொபைல் அடிக்ஷன்ன்றது எனக்கு அதை தாண்டி நிறைய
வாழ்க்கையில வந்து நிறைய இந்த சின்ன ஒரு அவங்க சொன்ன ஒரு சின்ன மாற்றம் வந்து லைஃப்ல வேற நிறைய விதத்துல எனக்கு வந்து அதை வந்து நம்ம செயலுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதான். மேம் வந்து மாத்தி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த அதுக்கு வந்து ஒரு உதாரணம் மேமே சொல்லியிருக்காங்க. பல்லு டெய்லி நம்ம விளக்குவோம், ஆனா விளக்கிட்டோமா இல்லையான்னு நம்ம மறந்துடுவோம். அதுக்கு வந்து மேம் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் லெஃப்ட் ஹேண்ட்ல பல்லு விளக்கி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஆனா அதை செய்யும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்துலயுமே நம்ம அந்த நொடியில இல்லாம பண்ணணும்னு பழக்கத்துல எல்லாமே பண்ணிட்டு இருந்தோன்றது எல்லாமே மேமோட இப்போ மேம் சொல்ற ஒரு ரெமெடியில கண்டிப்பா அந்த ரெமெடியில எதையாச்சும் ஒண்ணு நீங்க புடிச்சுக்கிட்டு அத ஒண்ணு எடுத்துக்கிட்டு போனா கூட அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருங்கிறது என்னோட அனுபவம். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண. மேம் கிட்ட நான் இதை சொல்லல. மேம் தேங்க்ஸ் மேம். இப்ப ஆக்சுவலா நான் பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல 3 மாசம் எனக்கு கேம் விளையாடுற பழக்கம்லாம் இல்ல. ஊர் வேற விட்டு வேற ஊர் வந்துட்டோமா, ஒரே டென்ஷன். என்னால ஊரை விட்டு வந்ததே தாங்கிக்க முடியல. நமக்கு ஹெல்ப்புக்கு யாரு இருப்பான்னு தெரியல, பிரெக்னன்சி யாரு கூட இருப்பான்னு தெரியல, குழந்தைய ஸ்கூல் சேர்க்கல, எதுவுமே இந்த ஊர்ல எதுவுமே எனக்கு செட் ஆகல, கிளைமேட் செட் ஆகல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 கேமை டவுன்லோட் பண்ணி நான் பாட்டுக்கு இது நெகட்டிவா இருக்கு, யாரும் எடுத்துக்காதீங்க, பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதை எடுத்து நான் பாட்டுக்கு ஒரு கேம் முடிஞ்சா இன்னொரு கேம், ஒரு கேம் முடிஞ்சா இன்னொரு கேம். எனக்கே வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்ட மாதிரி ஒரு ஏன்னா ஸ்ட்ரெஸ் யார்ட்டையும் கொட்ட முடியல. எங்க வீட்டுக்கார்ட்டையும் என்ன கூட்டு வந்துட்டேன்னு திட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி ஆயிட்டேன் நான். ஸோ நான் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் நாளே வந்து நான் கேமை ஸ்டாப் பண்ணிட்டேன். கேம் விளையாடுறது நிறுத்தியே போயிட்டேன். அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், பிரச்சனை இருக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, அப்படியே வாந்தி கொமட்டல், மெடிடேஷன்லயே உட்கார முடியல, யாருனாலாச்சும் எரிஞ்செறிஞ்சு பிரச்சனைக்கு கத்தனா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லைனாலும் கத்திட்டு இருந்தேன் லூசு மாதிரி. அந்த பிரெக்னன்சியால நம்ம ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதோட வெளிப்பாடுதான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்றோன்ற அவேர்னஸ்க்கு கொண்டு வந்தது ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தான். மெடிடேஷன் விட எனக்கு இது இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ இத வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு நம்ம பழக்கத்துல இருந்து பேட் ஹேபிட்ல இருந்துன்னு சொல்ல முடியாது, எல்லா ஹேபிட்ல இருந்துமே நம்மளால ஈஸியா மேம் சொல்ற டிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஒரு 3-4 days ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அதோட ருசி தெரிஞ்சு நம்மளே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவோம். தேங்க்ஸ் மேம். இதான் மேம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் நிகிலா. இந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்றேன். சாரி, நிகிலா வந்துட்டு என் கூட ரொம்ப நாளா ஒரு கொஞ்ச நாளா ஒரு 1 year டிராவல் பண்றாங்க. நான் பார்த்ததுல நான் இங்க இவங்க நிகிலா இந்த கொஸ்டின் கேட்டதுனால சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதை செஞ்சுட்டு, சில பேர் வந்து செய்யறாங்களா இல்லையானே தெரியாது, நமக்கு ரிப்ளையே வராது. செஞ்சுட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ண சொல்லுவேன் அந்த மொபைல் அவேர்னஸ் கோர்ஸ்ல. அந்த ஒவ்வொரு நாளும் அதை பண்ணிட்டு அழகா டாக்குமெண்ட் பண்ணி, அந்த கோர்ஸ் 30வது நாள் முடியுதுன்னா 30வது நாள் அந்த டாக்குமெண்ட் அனுப்புன ஒரே ஆள் வந்து இது வரைக்கும் நிகிலா தான். கரெக்டா கேட்காம எனக்கு அனுப்புனது வந்து நிகிலா தான். ஸோ அந்த ருசி சொல்றாங்க இல்லையா, அந்த அவேர்னஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த ருசி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அது 100% உண்மை. அதை தான் உங்களுக்கும் நான் இப்ப சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் நிகிலாவை நான் சொன்னேன் இல்லையா, செயல் நம்ம கையில தான் இருக்கு. அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம வந்து அடைஞ்சிடலாம். நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறோம். அந்த வெற்றி அடைகிறவங்களுக்கும் அடையாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த முயற்சி தான். வெற்றி அடையாதவங்க முயற்சி செய்யாமையோ இல்ல பாதியில முயற்சியை விட்டுட்டோ போயிடுவாங்க. வெற்றி அடைஞ்சவங்க நான் அடையிற வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து இப்ப நிகிலா இன்னைக்கு வந்ததுனால சொல்றேன். நிகிலா வந்து அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு கரெக்டா சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், இப்படிலாம் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க இந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இறைவன் உங்களுக்கு உங்க மேல இறைவனோட அருள் நிறைய இருக்கு. தேங்க்யூ நிகிலா. மேம் எனக்கு தேவை இருந்துச்சு மேம், அதனால ஓடினேன். எனக்கு பிரச்சனையில இருந்து வெளில வரணும். அது டெடிகேஷன் சொல்ல முடியாது,
நம்ம பிரச்சனையில உட்காந்துக்கிட்டே இருந்தா பிரச்சனை தான். அதை தீர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் என்னோட இதுவே தவிர இதுல என்ன டெடிகேஷன் அப்படி அதெல்லாம் இல்ல மேம். எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அந்த பிரச்சனையிலே உட்காந்துட்டு அழுதுட்டு ரொம்ப மத்தவங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு, எனக்கும் கஷ்டமாயிடுச்சு. அதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வேலைதான் மேம். தேங்க்ஸ். நிச்சயமா. தேங்க்யூ தேங்க்யூ. நிகிலா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஆக்சுவலா பல்லு விளக்குறது, குளிக்கிறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம அந்த அன்றாட நம்ம பண்ற விஷயங்களே பாத்தீங்கன்னா அதுவே ஒரு உதாரணம். நானே இது கேள்விப்பட்டு பல நாள் நான் கான்சியஸா விழிப்புணர்வோட பல்லு பண்ணுவேன். சில நாள் பண்றேன், சில நாள் ஏதோ ஒரு சிந்தனை மறந்து போய் பல்லு விளக்குறத ஒரு விழிப்புணர்வு இல்லாம அது தானா ஒரு செயல்பாடா போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் யோசிப்பேன். இது மாதிரி விஷயங்களை நான் வந்து இந்த விழிப்புணர்வு பயிற்சிக்கு ரொம்ப பயன்படுத்திக்கலாம். அவங்க விஜில பயன்பாடு பண்ணாங்க. ஸோ இது சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி நான் குளிக்கிறது கூட தண்ணி எடுத்து மொண்டு அப்படியே மகளை அள்ளி மேலே ஊற்றிக்கிட்டே இருப்போம். அது உடம்புல படுதா என்ன படுதான்னு தெரியாது. அதுவே நாங்கள் ரிலாக்ஸாக கான்ஷியஸ் ஒரு பொறுமையா விழிப்புணர்வோடு நம்ம என்ஜாய் பண்ணி பண்றப்ப அவ்வளோ சுகமா இருக்கும். அந்த அந்த இதெல்லாம் செயல்பாடு, குளிக்கிறது, பல்லு வளர்க்குறதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது நிகிலா கொண்டு வந்தாங்க. ரொம்ப நன்றி. அதுதான் இது ஒரு பிராக்டிஸ். அந்த புக்ல எல்லாம் எழுதியிருப்பேன் நானு. பல்லு தேய்க்கிறத வந்து இப்ப நீங்க அவேர்னஸ்க்கு வரணும்னா எப்படி ஒரு சேலை செய்யறீங்களோ அதை மாத்தி செய்ய ஆரம்பிச்சீங்க கொஞ்ச நாள் அப்படின்னா, மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் வர முடியும். தேங்க்யூ. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்தராக நீங்கள் இதே மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் மேடம்க்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். 7550250425. ஏன்னா நிறைய கிளாஸஸ், நிறைய அவேர்னஸ், நிறைய அடிஷ்னல்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேடம். அவங்களும் தனியாக வந்து ஒரு சாட் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் எல்லாராண்டியும் இருக்கும்னு நினைக்கிறேன். 7550250425. ஓகேங்களா மேடம்? நீங்களும் என்னை கூப்பிட்டு இருந்தீங்க ஃபோன் அடிக்ஷன் கிளாஸுக்கு. ஆக்சுவலி என்னால் தான் ஜாயின் பண்ண முடியல. நான் இருக்கிற பீக்கு கார்டில் ஜாயின் பண்ணிட்டு ஆக்சுவலி ரிசல்ட் எடுத்துருக்கணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போடும்போது சொல்லிடுங்க, நானும் ஜாயின் பண்றேன். இல்ல, எவ்ரி மந்த் போயிட்டு இருக்கு. அது ரெகுலராகவே எவ்ரி மந்த் யார் யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. நீங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க. இவங்க சொன்ன மாதிரி அது ஃபுல்லா அவேர்னஸ் பிராக்டிஸ் தான். அது எப்படின்னா மொபைல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்ன்றது கிடையாது. நம்ம எல்லா விஷயத்துலயும் அவேர்னஸ்க்கு வந்து நம்மளோட ப்ரையாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு மொபைல்ன்றது தன்னால விலகி போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். தேங்க்யூ. வேற ஏதாவது தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மனசு எப்பவுமே புத்துணர்ச்சியா வச்சுக்கணும்னா எப்படி மேடம்? மனச புத்துணர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? ஓவர் திங்க் நம்மளோட திங்கிங் இல்லை மற்ற இதில் டைவர்ஷன் ஆகிறதுனால அந்த ஒர்க் எஃபிஷியன்சி கம்மியாகுதோன்ற மாதிரி. நம்ம ரொம்ப மைண்டு புத்துணர்ச்சியாக இருக்கும்போது நம்மளோட ஒர்க்கும் எஃபிஷியன்ஸாக இருக்கும். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன், ஓவர் திங்கிங் எல்லாம் கட் ஆகுன்றது திங்க் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு அப்போ தெரியுது. அப்போ நீங்க நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வுக்கு வந்தீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நீங்க கேட்ட மேடம். நீங்க எல்லாத்துக்குமே மனசு 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 சம்பந்தமா என்ன எல்லாத்துக்கும் ஒரே பதில் இந்த விழிப்புணர்வா இருக்கிறது தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆக்சுவலா அது பல பிரச்சனைகள் தனித்தனியே வரும் மனிதர்களுக்கு. ஆனா ஒரே தீர்வு அந்த விழிப்புணர்வுல இருக்கிறப்ப நிகழ்வுல எல்லாமே அமைதி அடைஞ்சு மனம் ஒரு புத்துணர்ச்சியோ மகிழ்ச்சியோ எல்லாமே வந்துடும் தானாவே. ஆமா, அதுதான் விஷயம். இத புரிய வைக்கணும்னா ஒரு சிம்பிளா ஒரு கதை முடிச்சிடறேன் சீக்கிரம். ஒரு டைம் இருக்கா பாலகிருஷ்ணன்? டைம் இருக்கா? ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லலாமா? சரி, சொல்லிடுறேன். ஒரு பதில் சொல்றதுக்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஞானி, அவர்கிட்ட வந்து ஒரு திருடன் ஒருத்தர் வந்து வந்தாராம். நான் வந்து உங்களோட சிஷ்யரா நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாராமா, அந்த திருடன் வந்து, என்ன நான் பல பேர்கிட்ட போனேன், பல ஞானிகள்கிட்ட, நீ திருட்டு தொழில் செய்யறவன், உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருடுறது உன் தொழில், அதை தானே நீ செய்யற, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வந்து அதை நீ நீ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவனை ஏத்துக்கிட்டாராம்.
ஏத்துக்கிட்டு ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு செய்யி, வேற எந்த விஷயமும் செய்ய வேணாம். நீ எப்ப எந்த விஷயம் செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய்யு. இது வந்து உனக்கு கண்டிஷன். இப்படி இருந்தாதான் நீ என்கிட்ட சிஷ்யனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. இவன் அவ்வளவுதானே, நம்ம திருடுற தொழில நம்ம விட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிருக்கான். போயிட்டு அன்னைக்கு அந்த தொழிலுக்கு திருடுறதுக்கு போகும்போது விழிப்புணர்வோட போகும்போது அவனால திருட முடியலையாம். ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்திருக்கான். வந்துட்டு நான் திருடுறதையே விட்டுட்டேன், என்னால முடியல, திருட முடியல அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு திருடனையே வந்து ஒரு திருட்டு தொழில விடுற அளவுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து வேலை செய்யும். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன், நான் இப்படி மாறணும் அப்படி மாறணும் அப்படி பெருசாலாம் யோசிக்கலாம் தேவையில்லை. நம்ம நம்ம செயலை கவனிக்க ஆரம்பிச்சாலே சரியா தான் செய்ய முடியும். இப்போ நீங்க ஒரு திருடணும்னு நினைக்கிறீங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா, யாராவது பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம திருடுவோமா? பார்க்க மாட்டோம், திருட மாட்டோம் இல்லையா? அப்போ நம்மளே பாக்குறோம் அப்படின்னா நம்மளால திருட முடியாது. இதுதான் கான்செப்ட். எதனால அந்த விழிப்புணர்வுக்கு வந்தோம்னா நம்ம சரியா செயல்படுறோம் அப்படின்னா, நம்ம கவனிக்கிறோம், நம்மள இன்னொருத்தவங்க கவனிக்கிறாங்க, நம்மளோட மனசாட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு நம்மளை கவனிக்குது அப்படின்றப்போ நம்மளால தவறான செயலை செய்யவே முடியாது, சரியான செயலை தான் செய்ய முடியும். ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாசிப்பு, புத்தகம் வாசிப்பு பண்ணா மனம் அமைதி அடையும், மகிழ்ச்சி, புத்துணர்வா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து புத்தகம், நல்ல புத்தகம் நீங்க சொன்ன மாதிரி வாசிச்சா அது கூட ஒரு டூல் இந்த பயணத்துக்கு நிச்சயமா விழிப்புணர்வு. நிச்சயமா விழிப்புணர்வு புக்கு படிக்க முடியல அப்படின்றவங்க, ஒருவேளை நான் இதுவா சொல்றேன், என்னோட சேனல்ல வந்து அந்த விழிப்புணர்வு புக் ஃபுல்லா சம்மரி போட்டிருக்கேன், பாக்குறவங்க பாத்துக்கலாம். ஆமா மேடம், அந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு. நான் கூட என்னால புத்தகம் வாசிக்க முடியல, அது புத்தகத்தை வந்து இந்த ஆடியோ புக்குங்கிறத போட்டுவிட்டு அது என்னால கேட்க முடியுது, மனம் அமைதி அடையுது, காமா வர்றது கூட ஆடியோ நம்ம. புக் வந்து அப்படி ரீட் பண்றது கேட்கறத விட அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கல்ல, அது இப்ப நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். இந்த விழிப்புணர்வு ஓஷோவோட விழிப்புணர்வு புத்தகத்தை ஃபுல்லா வந்து நான் புக் சம்மரியா கொடுத்துருக்கேன். ஒரு 30 வீடியோ இருக்கும் அந்த மாதிரி. அது விருப்பப்படுறவங்க அது பாருங்க. உங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அது? ஆமா ஆமா யூடியூப்ல இருக்கு. என் பேர் என்ன மேடம் அது? சில்வர் ஃபிஷ் த ரைட்டர்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சரி சரி, ஓகே மேடம், நன்றி. தேங்க்யூ செல்வம். சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல நம்ம முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாலகிருஷ்ணன், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம முடிச்சிடலாமா? வேற என்ன டவுட்ஸ் கேட்கலாம், நான் முடிச்சுக்கலாம். மேடம் முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வணக்கம்.